Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் சம் நம்பர் 11 பார்க்குறோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இந்த சாப்டரில் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்துட்டு நிறையா கவர் பண்ணி போட்டிருக்கேன். அஸ் வெல் அஸ் காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸ்லேயும் 1 to 10th சம் வரைக்கும் நான் ஆல்ரெடி எல்லா சம்ஸையும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ரிமைனிங் சம்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 11th சம் பார்க்கலாம், காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸில். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆன்சர்ஸ் போயிடலாம். ஸோ சம் நம்பர் 11, மிஸ்டர் சோப்ரா draws a salary of ₹1,000 per month. He owns 2 houses. One whose municipal valuation is ₹3,000 is occupied by him for his own residence, and the other whose municipal valuation is ₹2,500 is let out at ₹250 per month. ஓகேவா? ஸோ தி எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் போத் தி ஹவுசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹவுஸ் வந்துட்டு செல்ஃப் ஆக்குபைட், செகண்ட் ஹவுஸ் வந்துட்டு லெட் அவுட். அவங்களே கொடுத்துட்டாங்க. செல்ஃப் ஆக்குபைட் வந்துட்டு இது, லெட் அவுட் வந்துட்டு செகண்ட் ஹவுஸுன்னு. ஸோ அதோட முனிசிபல் டேக்ஸ், லேண்ட் ரெவன்யூ, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்க, ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இன்ட்ரெஸ்ட் ஆன் மார்க்கேஜ், ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் நம்ம எது திரும்ப எடுத்துப்போம்? முனிசிபல் டேக்ஸ் எடுத்துப்போம், இந்த லேண்ட் ரெவன்யூ எடுத்துக்க மாட்டோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எடுத்துப்போம், இந்த ஃபயர் இன்சூரன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் மார்க்கேஜ், ரெண்ட் கலெக்ஷனோட சார்ஜஸ் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ வெறும் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். தி செகண்ட் ஹவுஸ் ரிமைன்ட் வேக்கன்ட் ஃபார் 2 months. ஓகேவா? ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு இருக்குது. ஹிஸ் இன்கம் ஃப்ரம் தி அதர் சோர்சஸ் இஸ் ₹5,000. ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் நம்ம இந்த சேலரியும் எடுத்துப்போம். சேலரி ஆஃப் ₹1,000 per month. ஸோ பெர் மந்த்துக்கு மட்டும் தான் 1,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1 இயருக்கு கேல்குலேட் பண்ணுறப்போ 1000 × 12ன்னு போட்டு நம்ம 12,000 அமௌண்ட் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட். செல்ஃப் ஆக்குபைடுக்கு எப்போதுமே நான் சொன்ன மாதிரி கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு, நெட் ஆனுவல் வேல்யூவும் நில்லு. நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ அஸ் வெல் அஸ் நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க தேவை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட்டு மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ இது நம்மளுக்கு லாஸ் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ செல்ஃப் ஆக்குபைடில் மேக்ஸிமம் நம்மளுக்கு எந்த ஒரு கேல்குலேஷனுமே இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அவுட்டில் நம்ம ஃபஸ்ட்டு முனிசிபல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரேட் இருந்துச்சுன்னா அது எழுதுவோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே லெட் அவுட் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது பாருங்கள், பர் மந்த்துக்கு தான் 250. ஸோ 1 இயருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ 250 × 12ன்னு போட்டு நம்ம ஆனுவல் ரெண்ட்டாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஆனுவல் ரெண்ட்லாம் போட்டோன்னே கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணால் நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ டீம் டு பி லெட் அவுட்டில் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூவில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எடுத்துட்டு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம்னா we will get the income from the house property. இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம ஆன்சர்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப், நம்மளை கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? பர்டிகுலர்ஸ் காலம். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் 1, ஹவுஸ் 2. ஹவுஸ் 1 வந்துட்டு நம்மளுக்கு செல்ஃப் ஆக்குபைட், ஹவுஸ் 2 வந்துட்டு நம்மளுக்கு டீம் டு பி லெட் அவுட், இல்லைன்னா டேரெக்டாகவே லெட் அவுட்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஹவுஸ் 1, ஹவுஸ் 2 எழுதுகிறப்பே எது செல்ஃப் ஆக்குபைட், எது டீம் டு பி லெட் அவுட்னு மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா? நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ எழுதுவோம்? முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஃபர்ஸ்ட்டில் நம்மளுக்கு முனிசிபல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? செல்ஃப் ஆக்குபைடுக்கு 3,000, முனிசிபல் வேல்யூ 2,500 லெட் அவுட்டுக்கு. ஸோ முனிசிபல் வேல்யூ 3,000 ஃபார் செல்ஃப் ஆக்குபைட், லெட் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2,500. நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ஃபேர் ரெண்டல் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ டேரெக்டாக 3,000 கீழே அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 2,500 டீம் டு பி லெட் அவுட் எழுதியாச்சு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுமே எதுவுமே கொடுக்கல. ஸோ அதே அமௌண்ட்டை 3,000, 2,500 எழுதிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆனுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸுக்கு எதுவுமே கிடையாது. டீம் டு பி லெட் அவுட்டுக்கு என்ன சொல்கிறாங்க? 1 மந்த்துக்கு லெட் அவுட் பார்த்தீங்கன்னா 250 per monthனா அப்போ 12 மந்த்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ? புரிஞ்சுதா? ஆக்சுவல் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 250. இந்த 250 1 மாதத்துக்குன்னா அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோ? 250 × 12.
நம்மளுக்கு 3000 ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் விச் எவர் இஸ் ஹையர்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ 3000 2500 எது நம்மளுக்கு ஹையஸ்ட்டு 3000 தான் ஹையஸ்ட்டு ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட் இருந்துச்சுன்னா விச் எவர் இஸ் ஹை அந்த அமௌண்ட்டை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருந்துச்சுன்னா விச் எவர் இஸ் லெஸ் இந்த அமௌண்ட்டும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அமௌண்ட்டில் எது சின்னதாக இருக்கோ அதை எடுத்து எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஆனுவல் ரெண்ட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா விச் எவர் இஸ் ஹை இந்த அமௌண்ட் இல்லைன்னா ஆனுவல் ரெண்ட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா இது ரெண்டில் எது ஹையராக இருக்கோ அந்த அமௌண்ட்டை எழுதுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் வேக்கன்சி. இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க, தி செகண்ட் ஹவுஸ் ரிமைண்ட் வேக்கண்ட் ஃபார் தி 2 months. அதாவது ஒரு மாதத்துக்கு 250னா இப்போ 2 மாதத்துக்கு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு வேக்கன்சி அமௌண்ட். ஸோ பெர் மந்த்துக்கு 250 வேக்கன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 monthக்கு. ஸோ நம்மளுக்கு 250 × 2 நம்மளுக்கு 500 தான் நம்மளோட வேக்கன்சி ஓகேவா. ஸோ இப்போ இந்த 3000ல் 500 மைனஸ் பண்ணோம்னா வி வில் கெட் 2500 ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஓகேவா. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபார் லெட் அவுட் பார்த்தீங்கன்னா 2500. நம்மளுக்கு செல்ஃப் ஆக்குபைடுக்கு எப்போதுமே கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு தான். புரிஞ்சுதா. டீம் டு பி லெட் அவுட்டுக்கு மட்டும்தான் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினில் ஏதாவது முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்களா, முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை மைனஸ் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் நெட் ஆனுவல் வேல்யூவும் நம்மளுக்கு நில்லுன்னு தான் வரும் செல்ஃப் ஆக்குபைடுக்கு. ஸோ நீங்கள் முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ அமௌண்ட் எழுதினாலும் ஓகே தான், எழுதாட்டியும் நோ ப்ராப்ளம் ஓகேவா. ஸோ முனிசிபல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ஃபார் செல்ஃப் ஆக்குபைட், லெட் அவுட்டுக்கும் அதே 300. ஸோ முனிசிபல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 300. ஸோ 2500ல் நம்மளுக்கு 300 போச்சுன்னா 2200 தான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ ஓகேவா. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2200. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மைனஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் என்ன செக்ஷனில் பண்ணுவோம், அண்டர் செக்ஷன் 24 2 டிடக்ஷன் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதாவது 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூவில் ஓகேவா. நம்மளுக்கு இந்த செல்ஃப் ஆக்குபைடில் நெட் ஆனுவல் வேல்யூவே நில்லு. ஸோ இதில் நம்மளுக்கு 30% எடுத்துக்க முடியாது. ஸோ டீம் டு பி லெட் அவுட்டில் மட்டும் 2200ல் 30% அமௌண்ட் எடுத்துப்போம். ஸோ 2200ல் நம்மளுக்கு 30% பார்த்தீங்கன்னா 660 rupees ஓகே, 660. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் நம்ம செல்ஃப் ஆக்குபைடுக்கு எடுத்துப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் பாருங்கள், இதுக்கு 300, இதுக்கு 400. 300 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 400 ஓகேவா. ஸோ அவ்வளோதான், நம்மளோட எல்லா கால்குலேஷனும் முடிஞ்சிச்சு. இப்போ வெறும் 300 இருக்கனால இதை நம்ம லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை எடுத்துப்போம் ஓகேவா. ஸோ லாஸ் ஃபார் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லாஸ் ஃப்ரம் எடுத்துக்கலாம், லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓகேவா. ஸோ ஏன் இந்த 300 நம்ம லாஸாக எடுத்து போனால் எல்லா வேல்யூஸுமே நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு வரணும். அதாவது நெட் ஆனுவல் வேல்யூ இருந்துச்சுன்னா அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனையும் மைனஸ் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூவே 0. ஸோ 0வோட 300 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 300 தான். ஸோ இட் இஸ் அ லாஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 2200ல் இந்த 660யும் 400யும் மைனஸ் பண்ண போகிறோம். 2200ல் இந்த 660 ப்ளஸ் இந்த 400 ஆட் பண்ணி இதில் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ 660 ப்ளஸ் இந்த 400 ஆட் பண்ணோம்னா வி வில் கெட் 1060 ஓகேவா. ஸோ இதில் நம்ம வந்துட்டு 1060ல் 2200 மைனஸ் பண்ணோம்னா வி வில் கெட் 1140 ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓகேவா. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு 1140. இதை கீழே எழுதிக்கோங்க, லாஸை மட்டும் மேலே எழுதிட்டு ப்ராஃபிட்டை கீழே எழுதிடலாம் ஓகேவா. ஸோ என்ன பண்ணோம், நம்ம இந்த நெட் ஆனுவல் வேல்யூவில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 660ஐயும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணால் 1060 வரும். ஸோ 2200ல் 1060 வேல்யூவை மைனஸ் பண்ணோம்னா வி வில் கெட் தி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1140.
1140. ஸோ இது வந்து ஏன் நம்ம கீழே எழுதுறோம்னா ப்ராஃபிட் அமௌண்ட்டை கீழே எழுதிட்டு லாஸ் அமௌண்ட்டை மேலே எழுதுறோம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஒரே லைனில் எழுதிங்கன்னா ரெண்டுமே லாஸ் அமௌண்ட் மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிறனால தான் நான் அதை கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட கேல்குலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நெட் இன்கம் இஸ் ஈக்குவல் டு இந்த 1140ல் நம்மளோட லாஸ் 300 மைனஸ் பண்ணோம்னா, ஸோ 1140ல் நம்மளோட லாஸ் 300 மைனஸ் பண்ணோம்னா 840 தான் நம்மளோட ₹840 நம்மளோட நெட் இன்கம். இப்போ டோட்டல் இன்கம் எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லா இன்கமையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த 840 ப்ளஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் ஒரு 5000 இருக்கா? ஸோ இந்த 840யோட ஒரு 5000 ப்ளஸ் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு சேலரி இன்கம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சேலரி ஆஃப் ₹1000 பெர் மந்த். அதாவது ஒரு மாதத்துக்கு ₹1000 12 மாதத்துக்கு நம்மளுக்கு 12,000. ஸோ 1000 into 12 மென்ஷன் பண்ணிவிட்டு 12,000 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் இன்கம் வேல்யூ கிடச்சிடும். அதாவது 840 ப்ளஸ் ஒரு 5000 ப்ளஸ் ஒரு 12,000 நம்மளுக்கு 17,840 தான் நம்மளோட டோட்டல் இன்கம். ஸோ ₹17,840 இதுதான் நம்மளோட டோட்டல் இன்கம். புரிஞ்சுதா? இது ஒரு சிம்பிள் சம் தான். எப்போதும் போல் நம்ம செல்ஃப் ஆக்குபைடுக்கு எதுவுமே பண்ண மாட்டோம். வெறும் வேல்யூஸ் மட்டும் எழுதிட்டு அதோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு, நெட் ஆனுவல் வேல்யூ நில்லு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு ஒரு 300 கொடுத்துருப்பாங்க. அந்த 300 நம்ம லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக எடுத்துப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் டு பி லெட் அவுட் எடுத்துக்கிறப்ப மட்டும்தான் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட்லாம் எழுதுவோம். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு ஆனுவல் ரெண்ட் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 12,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மந்த்துக்கு 215 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம 12 மந்த்துக்கு 250 into 12 நம்மளுக்கு 3000. ஸோ இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர்னு பார்த்தீங்கன்னா 3000 தான் ஹையர். ஸோ நம்ம 3000 எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2 மந்த் வேக்கன்சியா, 1 மந்த்துக்கு ரெண்ட் பார்த்தீங்கன்னா 250. அப்போ 2 மாதத்துக்கு வேக்கன்சி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 into 2 நம்மளுக்கு 500. ஸோ 3000ல் 500 மைனஸ் பண்ணோம்னா 2500. இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 300ன்னு. ஸோ 2500ல் 300 மைனஸ் பண்ணோம்னா 2200. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ. இதில் 30% தான் நம்மளுக்கு 660. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின்லேயே 400ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1060 வரும். ஸோ 2200ல் 1060 மைனஸ் பண்ணோம்னா we will get 1140. இது நம்மளோட இன்கம், இது நம்மளோட லாஸ். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா we will get தி நெட் இன்கம். ஓகேவா? இப்போ டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த 840 ப்ளஸ் ஒரு 5000 இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 12,000 எப்படி வந்துச்சு? சேலரி இன்கம் பார்த்தீங்கன்னா 1000 பர் மந்த்துக்கு. ஒரு வருஷத்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறப்போ இன்ட்டு 12, அதாவது 1 year இஸ் ஈக்குவல் டு 12 மந்த்தில். ஸோ 1000 into 12 நம்மளுக்கு 12,000. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா we will get 17,840. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். சம் நம்பர் 12. ஓகே, ஸோ மிஸ்டர் அன்பூஸ் 3 house ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் ஆர் as follows. ஸோ 3 house இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது லெட் அவுட், இதுவும் லெட் அவுட், இது செல்ஃப் ஆக்குபைட். ஸோ நம்ம எது லெட் அவுட் எது டீம் டு பி லெட் அவுட்டுன்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. ரெண்டுமே லெட் அவுட்டா, ஒன்று மட்டும் செல்ஃப் ஆக்குபைட். சரியா? ரெண்ட் ரிசீவ்ட் கொடுத்துருக்காங்க, முனிசிபல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அகெயின்ஸ்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸ் பர்பஸ் ஆஃப் தி ஹவுஸ். நார்மலாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம எடுத்துப்போம். என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்? இன்ட்ரெஸ்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பில்டிங், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட்டை நம்ம எடுத்துப்போம். இந்த மாதிரி வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அகேன்ஸ்ட் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது என்ன பர்பஸுக்குன்னே அவங்க மென்ஷன் பண்ணலைன்னா இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட்டை எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸ் பர்பஸ் ஆஃப் தி ஹவுஸ், இந்த ரிப்பேர்ஸ் அமௌண்ட்டை எடுத்துக்க மாட்டோம். பர்பஸ் ஆஃப் தி ஹவுஸ் இது வந்துட்டு நம்மளுக்கு லெட் அவுட். ரிப்பேர்ஸ் அமௌண்ட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதோட இன்கம்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சம் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சம் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க? கம்ப்யூட்டேஷன் ஆஃப்
இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க, நான் திருப்பி சொல்கிறேன், ஷார்ட் ஃபார்மில் எக்ஸாம் டைமில் மென்ஷன் பண்ணிடாதீங்க. இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு ஹவுஸ் 1, ஹவுஸ் 2 அண்ட் ஹவுஸ் 3 ஹவுசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே லெட் அவுட் பண்ணிட்டாங்க. கடைசி ஹவுஸ் மட்டும்தான் நம்மளுக்கு செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, முனிசிபல் வேல்யூ இருந்துச்சுன்னா முனிசிபல் வேல்யூ எழுதுவோமா. ஸோ முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்டல் வேல்யூ, முனிசிபல் வேல்யூவேஷன் 45,000 ஃபஸ்ட் ஹவுஸுக்கு, செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 28,000, தேர்ட் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ஓகேவா. முனிசிபல் வேல்யூ எழுதியாச்சு. ஃபேர் ரெண்ட் எதுவுமே கொடுக்கல, ஸோ அதே அமௌண்ட்டு நம்ம கீழே எழுதிடுவோம். அதாவது 45,000, 28,000, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா 40,000, 30,000. தேர்ட் ஹவுஸ்க்கு எதுவுமே கொடுக்கல. இப்போ இது ரெண்டில் விச் எவர் இஸ் லெஸ், 40,000 தான் சின்ன அமௌண்ட், இதில் நம்மளுக்கு 28,000 தான் சின்ன அமௌண்ட், இதில் நம்மளுக்கு 15,000 தான் சின்ன அமௌண்ட் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு முனிசிபல் வேல்யூ எழுதியாச்சு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எழுதியாச்சு. இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு இந்த ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ இது நம்மளோட ஆனுவல் ரெண்ட் இல்லைன்னா ஆக்சுவல் ரெண்ட், எந்த ரெண்ட்னாலும் எழுதிக்கலாம் ஓகே. ஸோ ரெண்ட் ரிசீவ்டு இதோட அமௌண்ட் பாருங்கள் 60,000, இதுக்கு 40,000. தேர்ட் ஹவுஸ்க்கு அகெயின் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விச் எவர் இஸ் ஹை, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கம்பேர் பண்ணுறப்போ விச் எவர் இஸ் லெஸ், ஆனுவல் ரெண்ட் கம்பேர் பண்ணுறப்போ விச் எவர் இஸ் ஹை. இதை நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க, ஸோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது ஹையஸ்ட்டு, 60,000 தான் ஹையஸ்ட்டு. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு, 40,000 தான் ஹையஸ்ட்டு. இது ரெண்டில் 15,000 தான் இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு எந்த வேல்யூஸுமே கொடுக்கல, ஸோ டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுவோம் ஓகே. ஸோ ஆனுவல் ரெண்ட் இருக்கா, நெக்ஸ்ட் ஏதாவது வேகன்சி அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லைன்னா ஏதாவது லாஸ் கொடுத்துருக்காங்களா, எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஓகேவா. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ நம்ம எப்போது என்ன சொன்னோம், செல்ஃப் ஆக்குபைடுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில். ஸோ இந்த 15,000 நம்ம மென்ஷன் பண்ண வேணாம், நீங்கள் ப்ராக்கெட்டில் நில்லுன்னு எழுதிக்கோங்க ஓகேவா. ஸோ இது நம்மளோட நார்மல் ஸ்டெப் தெரியல. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆனுவல் ரெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஆனுவல் ஆக்சுவல் மென்ஷன் பண்ணாமல் ரெண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். இது ரெண்டில் விச் எவர் இஸ் ஹை அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ முனிசிபல் டேக்ஸை நம்ம மைனஸ் பண்ணுவோம். முனிசிபல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6,000, 3,000 எப்படி இருந்தாலுமே நம்ம செல்ஃப் ஆக்குபைடுக்கு நெட் ஆனுவல் வேல்யூமே நில்லு தான். ஸோ முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ நீங்கள் எழுதணும்னு ஒன்றும் தேவை கிடையாது. ஸோ 60,000ல் 6,000 போச்சுன்னா நம்மளுக்கு 54,000, 40,000ல் 3,000 போச்சுன்னா நம்மளுக்கு 37,000 ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ ஓகேவா. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கிராஸ் செல்ஃப் ஆக்குபைடுக்கு நில்லுன்னே மென்ஷன் பண்ணிக்கோங்க, டேஷன் போடுறதுக்கு பதிலாக ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, மைனஸ் டிடக்ஷன்ஸ் பண்ணுவோமா. டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24ல் 2 டிடக்ஷன் மைனஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்போம். ஆனால் இதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எந்த பர்பஸ்மே மென்ஷன் பண்ணலை. ஸோ இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம், வெறும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ 54,000ல் நம்மளுக்கு 30% எவ்வளோ, ஸோ 54,000ல் 30% நம்மளுக்கு 16,200. ஸோ 16,200. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 37,000ல் நம்மளுக்கு 30% 11,000 சரியா, 11,100 rupees ஓகே. ஸோ 11,100 நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எழுதிட்டு நம்ம டேஷ் போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அமௌண்ட்டும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட்டாக தான் நம்ம லாஸ்ன்னு எடுத்துப்போம். இதில் இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது செல்ஃப் ஆக்குபைட். ஸோ எதுவுமே நம்மளுக்கு ஹவுஸ் 3ல் எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. இப்போ டேரெக்டாக நம்ம வந்துட்டு 54,000ல் இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணிடலாம்.
54,000 minus 16,200 37,800. இதில் பாருங்க 37,000 minus 11,100 rupees மைனஸ் பண்ணோம்னா we will get 25,900. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிடலாமா? இதுதான் நம்மளோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்மளுக்கு ஏதாவது அதர் இன்கம் சோர்சஸ் கொடுத்துருக்காங்களா? எந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸும் கொடுக்கல. ஸோ வெறும் இந்த 37,800யும் 25,900யும் ஆட் பண்ணிடலாம். 800. ஓகே, ஸோ வி வில் கெட் 63,700. இதுதான் நம்மளோட டோட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஹவுஸ் 3ல அதாவது இன்கம் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைடில் எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ நம்ம டைரெக்டாக போட்டாச்சு. புரிஞ்சுதா? ஓகே, சம் நம்பர் 13. Mr. Sivaraman is the owner of the 3 houses. Compute his income from the house property for the assessment year 2024 to 2025. ஸோ இது வந்து ஓல்டு இயர் புக்குங்கனால அசஸ்மெண்ட் இயர் 24-25ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நியூ இயர் புக்லேயும் இதே வேல்யூஸ் ஆஃப் அமௌண்ட் தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ், தேர்ட் ஹவுஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட், செகண்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா லெட் அவுட்டு, தேர்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா யூஸ்டு ஃபார் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ். எப்போதும் நம்மளுக்கு 3 ஹவுஸ் கொடுத்துட்டு ஒன்று என்ன சொல்லுவாங்க, 3 ஹவுசஸில் ஏதாச்சும் 2 வந்து செல்ஃப் ஆக்குபைடு, ஒன்று வந்து டீம் டு பி லெட் அவுட்டாக எடுத்துப்போம். இல்லைனா அவங்களே லெட் அவுட் செல்ஃப் ஆக்குபைடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சம்மில் பார்த்திங்கன்னா 3 ஹவுசஸ் இருக்குது. அதில் ஒன்று செல்ஃப் ஆக்குபைட், ஒன்று லெட் அவுட்டு, ஒன்று பிஸ்னஸ். ஸோ நம்மளை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் பர்பஸில் இருந்து நம்ம இன்கம் கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஸோ இந்த தேர்ட் ஹவுஸில் இருந்து நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டேரெக்டாக நீங்கள் வந்து நில்லுன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம செல்ஃப் ஆக்குபைடில் பாருங்கள், முனிசிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் 75,000. ஸோ நம்ம வந்து செல்ஃப் ஆக்குபைடுனால கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு, நெட் ஆனுவல் வேல்யூவும் நில்லு, வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட்டை மட்டும் நம்ம லாஸாக 75,000 எடுத்துப்போம். அவ்வளோதானா? நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஹவுஸ் லெட் அவுட்டு, முனிசிபல் வேல்யூ 6,500. முனிசிபல் டேக்ஸ் அமௌண்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த லோக்கல் டேக்ஸை தான் நம்ம முனிசிபல் டேக்ஸாக எடுத்துப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, லெட் அவுட் பார்த்திங்கன்னா 500 பர் மந்த். அதாவது ஒரு மாதத்துக்கு 500னா பர் மந்த்துக்கு எவ்வளோ, 512 நம்ம கேல்குலேட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிப்பேர்ஸு, கிரவுண்ட் ரெண்ட்டு, கலெக்ஷன் சார்ஜஸ் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் போயிடலாம். சம் நம்பர் எழுதிடலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பர்டிகுலர்ஸ் காலம். நம்மளுக்கு இந்த இதில் 3 ஹவுசஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹவுஸ் 1, ஹவுஸ் 2 அண்ட் ஹவுஸ் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல்ஃப் ஆக்குபைட், செகண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெட் அவுட்டு, தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ். ஸோ இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் போடுறப்போ கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, முனிசிபல் வேல்யூ எழுதுவோம். ஸோ செல்ஃப் ஆக்குபைடோட முனிசிபல் வேல்யூ 60,000. நெக்ஸ்ட் லெட் அவுட்டோட முனிசிபல் வேல்யூ பார்த்திங்கன்னா 6,500. பிஸ்னஸ்க்குள்ளது 3,000. நார்மலாக நம்ம வந்து பிஸ்னஸ்க்குள்ளே இதை வந்துட்டு நில்லுன்னு தான் போட போகிறோம். இருந்தாலும் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதிட்டு அட் லாஸ்ட்டில் நில்லுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெண்ட் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூ, முனிசிபல் டேக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபேர் ரெண்டல் வேல்யூ எதுலையுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் வெறும் டேஷ் போட்டுட்டு அதே வேல்யூவை கீழே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட எதுவுமே கொடுக்கல. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்லேயும் எதுவுமே எழுதாமல் அப்படியே எல்லா வேல்யூஸுமே கீழே அப்படியே கொண்டு வந்துருங்க. 60,000, 6,500 அண்ட் 3,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஆனுவல் ரெண்ட் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, பிஸ்னஸ்லேயும் எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹவுஸ் தான் லெட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 மந்த்துக்கு 500. ஸோ 500 இன்ட்டு அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்னா ஸோ 500 இன்ட்டு 12 நம்மளுக்கு 6,000. ஸோ நம்மளோட ஆனுவல் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 6,000.
சரியா? இப்போ இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டோ அந்த அமௌண்ட் தான் எடுத்துப்போம். இது 60,000 டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். 6,500 6,000 விச் எவர் இஸ் ஹையர் தானே எடுத்துப்போம். ஸோ 6,500 நம்ம எடுத்துப்போம். இதில் 3,000 டேரெக்டாக எடுத்துப்போம். ஸோ இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைடுக்கு நம்ம நில்லுன்னு எடுத்துப்போம். ஹவுஸ் 2க்கு மட்டும்தான் டீம் டு பி லெட் அவுட், இதுக்கு மட்டும்தான் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ எடுத்துப்போம். இதுக்கும் நம்ம நில்லுன்னே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு ஏதாவது முனிசிபல் டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணுவோமா? ஸோ முனிசிபல் டேக்ஸோட வேல்யூ பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம செல்ஃப் ஆக்குபைடுக்கு எழுத தேவையில்லை. அதாவது செல்ஃப் ஆக்குபைடுக்கு ஸ்டார்டிங் கிராஸ் ஆனுவல் வேல்யூ வரைக்கும் நீங்கள் மென்ஷன் ஏதாவது அமௌண்ட்லாம் எழுதி அதை ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே காட்ட வேணாம். நீங்கள் எடுத்தோன்னே நில்லுலாம் போடக்கூடாது. முனிசிபல் வேல்யூ இதை மட்டும் சும்மா நீங்கள் ஷோ பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட்லாம் எழுதிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் எந்த அமௌண்ட்டும் எழுத வேணாம். ஓகேவா? ஸோ ஹவுஸ் 2க்கு பாருங்கள், இந்த லோக்கல் டேக்ஸை தான் நம்ம முனிசிபல் டேக்ஸை எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ முனிசிபல் டேக்ஸ்னாலும் லோக்கல் டேக்ஸ்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ நம்மளுக்கு லோக்கல் டேக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, முனிசிபல் டேக்ஸ் கொடுக்கலையே அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்மளோட முனிசிபல் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 500. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 6,000 rupees தான். ஸோ இதுதான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6,000. ஸோ கிராஸ் செல்ஃப் ஆக்குபைடுக்கு கிராஸுமே நில்லு, நெட் ஆனுவல் வேல்யூமே நில்லு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், மைனஸ் டிடக்ஷன்ஸ் பண்ணுவோமா? ஸோ டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24ல் 2 டிடக்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதாவது 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ நம்மளுக்கு என்னது 6,000. ஸோ இந்த 6,000ல் 30% எவ்வளோ? 6,000ல் நம்மளுக்கு 30% 1,800. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் அதை நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் அமௌண்ட் ரெண்டுத்துக்குமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடுக்கு 75,000. இது பாருங்கள், செகண்ட் ஹவுஸ் லெட் அவுட்டுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ இதுக்கு நீங்கள் டேஷ்னே போட்டுருங்க. எப்படி இருந்தாலும் பிஸ்னஸ்க்குமே எதுவுமே கிடையாது. வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூவோட இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுவோம். நம்ம செல்ஃப் ஆக்குபைடுக்கு நெட் ஆனுவல் வேல்யூவே நில், அதாவது 0. ஸோ 0வோட 75,000 மைனஸ் பண்ணோம்னா இந்த 75,000 நம்மளுக்கு லாஸில் வரும். புரிஞ்சுதா? 0வோட எந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணாலும் அது நம்மளுக்கு லாஸ் தான். ஸோ இது நம்மளுக்கு லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 75,000. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்க போகிறோம். இப்போது டீம் டு பி லெட் அவுட்டில் நெட் ஆனுவல் வேல்யூ 6,000. ஸோ இந்த 6,000ல் 1,800 வேல்யூவை மைனஸ் பண்ணோம்னா we will get 4,200. ஸோ இதுதான் நம்மளோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பிஸ்னஸ்க்கு நீங்கள் நில்லுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ஒரு லைனாக கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ சின்ஸ் தி ஹவுஸ் 3 இஸ் யூஸ்டு ஃபார் தி பிஸ்னஸ் பர்பஸஸ் தி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நில் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்கம் from house properties cannot calculated for the house 3 because the house 3 is used for business purposes இப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டோட்டல் இன்கம் கண்டுபிடிப்போமா? டோட்டல் இன்கம் இல்லைன்னா நெட் இன்கம் என்ன வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 75,000 மைனஸ் 75,000, அதாவது லாஸ் 75,000ல் நம்ம இந்த 4,200 இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு பாசிட்டிவில் இருக்குது, இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ 75,000 மைனஸ், அதாவது நம்மளுக்கு மைனஸ் 75,000 இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4,200 பண்ணோம்னா நம்மளுக்கு 70,800 மைனஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ ஏன்னா 75,000 தான் ஹையர் சிம்பிள், ஸோ மைனஸில் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு ₹70,800. லாஸ்ன்னு எழுதினாலும் நீங்கள் அந்த மைனஸ் சிம்பிளை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் சிம்பிள் மென்ஷன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டேப்லெட் காலம் மாதிரி போட்டு கூட ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே ஹாஃபாக தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோட எண்டில் நம்ம போட்ட இந்த 3 சம்ஸோட ஃபுல் பிக்கையுமே டாப் டு எண்ட் வரைக்கும் பிக் எடுத்து அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வியூவில் பார்க்குறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ
அகெயின் இந்த சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லெட் அவுட்டு செல்ஃப் ஆக்குபைடு யூஸ் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸஸ். எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நீங்கள் எந்த கேல்குலேஷனும் போட வேணாம். டேரெக்டாக அதோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நில்லுன்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ செல்ஃப் ஆக்குபைடுக்கு எப்போது கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு, நெட் ஆனுவல் வேல்யூ நில். ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருந்தா மட்டும் அந்த வேல்யூவை எடுத்து எழுதி அது நம்ம லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு டீம்டு பி லெட் அவுட்டுக்கு மட்டும்தான் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எடுத்து எழுதிட்டு ஏதாவது ரெண்ட் அமௌண்ட் கொடுத்துருந்தா அதோட ஆனுவல் ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதிட்டு அதுலேருந்து நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ எழுதுவோம். நெக்ஸ்ட் ஏதாவது முனிசிபல் டேக்ஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணி நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ 6,000ல் 30% 1,800. இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் அமௌண்ட் கொடுக்கல, ஸோ நம்ம அதை எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 6,000ல் 1,800 போச்சுன்னா 4,200. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ் 70,800 இருக்குது. இதில் நம்மளுக்கு எந்த ஒரு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம அந்த அமௌண்ட்டில் நம்ம எடுத்துக்கல. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ₹70,800 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 சம்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரிமைனிங் சம்ஸ் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.